இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல், கடவுள் பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏன் இதை பற்றி பேச வேண்டும்? பொதுவாக இது பைபிளில் ஒரு முக்கியமான தீம். கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றி 100 தடவைக்கு மேலே பைபிளில் வருது. ஏன் இதை பற்றி இப்போ பேச வேண்டும்? நாம் ஒரு சீரீஸில் இருக்கிறோம், ஒரு தொடர் போதனையின் நடுவில் இருக்கிறோம். அந்த தொடர் போதனைக்கு பேர் என்ன? லிவிங் பை ஃபெய்த் இன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழுவது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழுவது. அப்போது தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்கிறதுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம்? ஏன் இப்போ போய் இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அநேகமாக கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த சில வாரங்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, ஏன்னா கடந்த சில வாரங்களில் நம்ம என்ன பார்த்தோம்? பல விதமான வாக்கு தத்தங்களை பார்த்தோம். பொருளாதாரத்தை குறித்த வாக்கு தத்தங்கள், குடும்ப நல்வாழ்வு, பிள்ளைகளினுடைய நல்வாழ்வை குறித்த வாக்கு தத்தங்கள், அல்லது ஞானத்தை குறித்த வாக்கு தத்தங்கள், நம்முடைய வேலையில் வெற்றி அடைகிறதை பற்றி வாக்கு தத்தங்கள். ஆனால் அந்த எல்லாத்துலேயும் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் எல்லாத்துலேயுமே இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் வந்துக்கிட்டே இருந்தது. கவனிச்சிங்களா, கவனிக்கலையா? நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்படி வந்தது? அந்த வாக்கு தத்தங்களினுடைய ஒரு கண்டிஷனாக வருது, ஒரு நிபந்தனை. அதாவது பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு, வேலையில் ஒரு வெற்றி, பிள்ளைகள் நல்லா இருப்பது, ஞானத்தை பெறுவது, இதெல்லாம் வேணும்னா ஒரு கண்டிஷன் என்னது? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லையா? உதாரணத்துக்கு சங்கீதம் 112, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ எல்லாரும் பாக்கியவான்கள் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்ட பாக்கியவான் தொடர்ந்து சொல்லுது சங்கீதம். அவன், எல்லாரும் கிடையாது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். எவனுடைய சந்ததி? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாய் இருக்கிறவன். அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும், தேவைப்படுற நேரத்தில் சிக்ஷிக்கணும், தேவைப்படுற நேரத்தில் அன்பு காட்டணும், அதுக்கு வேண்டிய ஞானம் வேணுன்றது மட்டும் இல்லை. பிள்ளைகள்கிட்ட நடந்துக்க வேண்டிய விதத்தில் நடந்துக்கணும், நாம் அவங்களை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணுன்றது மட்டுமல்ல, நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களாம். அப்போ வெறும் பேரண்டிங் டிப்ஸ் கற்றுக்கிட்டா பத்தாது, வெறும் பிள்ளையை எப்படி வளர்ப்பதுன்னு கற்றுக்கிட்டா பத்தாது. நாம் ஒரு விதமாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களாம். 3ஆம் வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இந்த கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிறவன் அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். இப்போ இதெல்லாம் பற்றி பேசணும். நம்ம தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார், எல்லாம் உண்மைதான். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு கண்டிஷன் வந்துகிட்டே இருக்கு. அதுல இன்னொரு உதாரணம், சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எல்லாரும் பாக்கியவான்கள் சொல்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படின்னா நீ வேலை செய்கிறப்போ நீ வேலை செஞ்சு சம்பாதிச்சதை நீ என்ஜாய் பண்ணுவ. எவனோ ஒருத்தன் சாப்பிட்டு போக மாட்டான். நீ சம்பாதிக்கிறத அதை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் ஒரு மனுஷன் நடந்தா அவன் மனைவி நல்லா இருக்குமா? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகளும் நீ இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கிறதுனால உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. 4ஆம் வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லாரும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்கள்.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்போ இந்த மாதிரி வசனங்களை கடந்த ஒரு 3-4 வாரமாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். போன தடவை ஞானத்தை பற்றி பார்த்தோம். ஞானத்தின் ஆரம்பமே என்னது? அடிப்படையே என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போது இது எல்லாத்துலேயும் காமனாக வருகிற ஒரு தீம், ஒரு கண்டிஷன் என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுதல். ஆகவே தான் இந்த சீரீஸில் இப்போ இதை பற்றி நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி பேசலைன்னா என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம இதை பற்றி ஒரு சரியான எண்ணமுடையவர்களாக இல்லாமல் போயிடுவோம், இதை சரியாக புரிஞ்சிக்காமல் போயிடுவோம். அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா, இதை செய்யாமல் கூட போயிடலாம். இப்படி கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லைன்னா எந்தெந்த வாக்கு தத்துவமே நாம் சொந்தம் பாராட்ட முடியாது. பெரிய டேஞ்சர். இதை பார்க்கலன்னா பெரிய ஒரு டேஞ்சர். அதனால தான் இதை இன்றைக்கு பார்க்கணும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை நம்ம வாழ்க்கையில் ஒரு கோலாக எடுத்துக்கிட்டு நாம் இதை நாடுவோமானால், இப்படி நானும் ஆகணும், கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அதை நாடுவோமானால், நாம் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையுமே சொந்தம் பாராட்டலாம். வெறும் நான் இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பத்தாது. உண்மையான விசுவாசத்தோட கர்த்தருக்கு பயப்படுதலும் கலந்து இருக்கும். உண்மையான விசுவாசத்தோட கர்த்தருக்கு பயப்படுதலும் கலந்து வரும். இன்றைக்கு இதை நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இதனால் நம்ம வாழ்க்கை எப்படி வித்தியாசமாகலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னால் சிலருக்கு கேள்வி இருக்கலாம். என்னங்க பயம் வேண்டாம் போன்றீங்க, அதை அகற்றுக்கிறதுக்கு ஜெபிக்கிறீங்க, அப்புறம் திடீர்னு இப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயன்றீங்க, என்னங்க பயப்படணுமா பயப்படக்கூடாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சிலருக்கு அந்த ஒரு குழப்பம் இருக்கதான் செய்கிறது. அது சிலர் எப்படி நினைப்பாங்கன்னா, எங்கள் பைபிளே பயப்படாதுன்னு சொல்லுது, என்ன கர்த்தருக்கு பயப்படுதல்னு பேசுகிறீங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பைபிள் பயப்படாதுன்னு சொல்லுது. உண்மை சொல்லப்போனால் நீங்கள் பைபிளை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, மேபி த மோஸ்ட் ரிப்பீட்டட் கமாண்ட் இஸ் டூ நாட் ஃபியர். திரும்ப திரும்ப வருகிற கட்டளையே என்னன்னா, நீ பயப்படாதே. மற்ற கட்டளையை விட திரும்ப திரும்ப அதிகமாக எது வருதுன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா, எது அதிகமாக வருதுன்னா, தேவன் கட்டளையிடுற காரியங்களை, சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, கட்டளை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, எதை அதிகமாக தேவன் செய்யி அல்லது செய்யாதேன்னு சொல்கிறாருன்னா இதுதான். எதை? நீ பயப்படாதே. எல்லாம் சொல்லுங்க, நீ பயப்படாதே. அப்போ இதை தான் அவர் அதிகமாக சொல்கிறார். சிலர் சொல்கிறாங்க 300 தடவைக்கு மேலேயே வருது, சிலர் சொல்கிறாங்க 365 தடவை வருது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தடவை தேவன் சொல்கிற மாதிரி நீ பயப்படாத. அதெல்லாம் உண்மைதான். எத்தனை தடவை வருதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் நிறைய தடவை வருது. நீ பயப்படாதேன்றது நிறைய தடவை வருது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றியும் நிறைய தடவை வருது. 100 தடவைக்கு மேலே வருது பாசிட்டிவாக. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதை ஒன்றை மட்டும் விட்டுட்டு ஒன்றை மட்டும் எடுத்துக்கலாமா? இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. சில நேரம் ஒரே பகுதியில் நீ பயப்படாதேன்னு சொல்லும், கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றியும் பேசும். பார்த்துருக்கீங்களா? உதாரணத்துக்கு யாத்திராகமம் 20 பாருங்க. ஒரே பகுதியில் கிட்ட கிட்ட பயப்படாதேன்னு சொல்லும், அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நல்லதுன்ற மாதிரியும் சொல்லும். உதாரணத்துக்கு யாத்திராகமம் 20:18 வாசிக்கிறேன். சீனாய் மலைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வராங்க. எகிப்திலேருந்து விடுவிச்சு அவளை கொண்டு வந்து அற்புதமாக வழி நடத்தி சீனாய் மலைக்கு கொண்டு வராரு. 10 கற்பனையை கொடுக்குறாரு. அந்த ஒரு சமயத்தில் நடக்கிற ஒரு சம்பவம், பிரம்மாண்டமாய் தேவன் அங்கே காட்சி அளிக்கிறார். அதாவது சீனா மலையில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார், அவருடைய மாட்சிமையை வெளிப்படுத்துகிறார். பாருங்க எந்த அளவுக்குன்னா ஜனங்க பயந்து போயிடுறாங்க. 18 பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். சிலர் சர்ச்சில் போடுற லைட்டு சவுண்டை கண்டே பயப்படுறாங்க. சீனா மேல தேவன் லைட் அண்ட் சவுண்ட் எஃபெக்டை ஓவராக பண்ணிட்டுருக்கார் போல இருக்கு.
அடி, மின்னல், இடி முழக்கம், எக்கால சத்தம், மலையிலேருந்து அப்படியே அந்த புகை வருது. இதெல்லாம் பார்த்து பயந்து போயிட்டாங்க ஜனங்க. பின்வாங்கி தூரத்தில் நின்று 19 மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. தேவன் எங்கள்கிட்ட டைரெக்டாக பேச வேணாம், என்ன பேசினால் நாங்கள் செத்து போவோம். என்ன சொல்கிறாங்க மோசே? இப்போ இதை பார்த்துட்டு, தேவனுடைய மகிமையை பார்த்துட்டு, ஐயோ இது வேண்டாம், பயமாக இருக்குது எங்களுக்கு, இது நாங்கள் இன்னும் நெருங்கினா நாங்கள் செத்தே போயிடுவோம். மோசே நாங்கள் வரல, தேவன் எங்கள்கிட்ட டைரெக்டாக பேசுவான், நீ கேட்டு சொல்லும், நாங்கள் கேட்டுக்கிறோம், அது போதும், ஏன்னா கடவுள்கிட்ட இன்னும் நெருங்கி போனால் நாங்கள் செத்தே போயிடுவோம் அப்படின்னு பயப்படுறாங்க. 20ஆம் வசனத்தில் மோசே பேசுகிறார். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். ஒரே வசனத்தில் பயப்படாதன்றாரு. உனக்கு கடவுளை பற்றிய ஒரு பயம் உண்டாகும்படி தேவன் எழுந்திருக்கிறார் சொல்றாரு. ரெண்டுமே சொல்றாரு. பயப்படாதுன்னு சொல்றாரு, உனக்கு ஒரு விதமான பயம் உண்டாகணும் என்பதற்காகவே தேவன் இப்படி எல்லாம் செய்கிறார் அப்படின்றாரு. இப்போ பயப்படக்கூடாதா இல்லை பயம் இருக்கணுமா? ஒரு விதத்தில் பயப்படக்கூடாது, இன்னொரு விதத்தில் கடவுளை பற்றும் பயம் முகத்திற்கு முன்பாக இருக்க வேண்டும். ரெண்டுமே உண்மை. ஏசாயா 8:11 பாருங்க, இன்னொரு உதாரணம். என்ன சொல்ல வரோம்? பைபிள் பயப்படாதேன்னு சொல்லுது, ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுன்னு சொல்லுது. சில நேரம் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல சொல்லுது. ஏசாயா 8:11 பாருங்க. கான்டெக்ஸ்ட் என்னன்னா, பின்னணி என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரை கண்டு? எதிரிகளை கண்டு, அசிரிய அந்த கூட்டத்தை கண்டு பயந்துகிட்டு இருக்காங்க. எப்படா இவன் நம்மளை அழிச்சிருவான், ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவான் பயந்துகிட்டு இருக்கிறப்போ தேவன் ஏசாயாட்ட பேசுகிற வார்த்தைகள். ஏசாயா 8:11, கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. அதாவது ஏசாயாட்ட சொல்றாரு தேவன், நீ இந்த ஜனத்தை மாதிரி இருக்காத, இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி இருக்காத. 12ஆம் வசனம், இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். அப்போ நீ அவனை மாதிரி இருக்காத, அவன் பயப்படுற பயத்தின்படி நீ பயப்படாம கலங்காம. 13 பாருங்க, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. 2 வசனத்தில் அவனை மாதிரி நீ பயப்படாதன்றாரு. அவன் பயப்படுறத கண்டு நீ பயப்படாத. அதான் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்க. அவங்க என்னத்தை கண்டு பயந்துகிட்டு இருக்காங்க? எதிரியை கண்டு பயந்துகிட்டு இருக்காங்க. அவனை மாதிரி நீ பயப்படாதன்ட்டு 13 சொல்றாரு, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய். நீ என்ன கண்டு பயப்படுன்றாரு? அவனை கண்டு. அல்லது இன்னொரு உதாரணம் சொல்றேன். என்ன பார்க்கணும்னா, இதுல நீ பயப்படாதன்னு சொல்லுது வேதம், கர்த்தருக்கு பயப்படணும் சொல்லுது. அப்போ எடுத்துக்க வேண்டிய விதத்தில் எடுத்துக்கணும். மத்தேயு 10:28 பாருங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல், இங்க கான்டெக்ஸ்ட் என்னன்னா, சீஷர்கிட்ட போதிச்சுட்டு வரார் இயேசு. ஒரு நாள் வரும், அவங்க துன்பப்படுத்தப்படுவாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்காகவே அவங்களுக்கு உபத்திரம் வரும். அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஒருவேளை சிலரை கொலை கூட செய்வாங்க, அநியாயமாக அவங்கள நடத்துவாங்க. இதெல்லாம் நடக்கிறப்போ ஆச்சரியப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வராரு. அப்போ சொல்கிறார் 28, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன சொல்கிறார்? அவன் வருவான், சில நேரம் சிலரை கொன்னே போடுவான். சுவிசேஷத்தின் நிமித்தமாக, என் நிமித்தமாக உங்கள் ஜீவனே, சிலருடைய ஜீவனே போகும். சில சீஷர்கள் அப்போஸ்தலர்களுடைய ஜீவனே இழந்தாங்க, இரத்த சாட்சியாக மரிச்சாங்க. அப்போ சொல்கிறார், அது நேரிடலாம், ஆச்சரியப்படாதீங்க. ஆனால் அப்படி செய்கிறவனை கண்டு பயப்படாத. ஏன்னா அவன் உன்னுடைய சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல முடியும். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்புறம் பாருங்க, ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரே வசனத்தில் பயப்படாதன்றாரு, பயப்படுன்னு. என்ன பண்ணுறது? பயப்படுறதா பயப்படக்கூடாதா?
என்ன சொல்கிறாரு? அவனை கண்டு பயப்படாத. உன்னை அரெஸ்ட் பண்ண வந்தான்னா, கொலை செஞ்ச வந்தான்னா, நீ அவனை கண்டு பயப்படாத, என்னை கண்டு பயப்படுன்றாரு. அவன் வெறும் உன்னுடைய சரீரத்தை தான் கொல்ல முடியும். ஆனால் உன்னுடைய ஆண்டவர் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்ட்டு 29 பாருங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். திரும்ப பயப்படாதன்றார். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்களே. என்ன சொல்ல வர்றார்? என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்போ, உபத்திரம் வர்றப்போ, உலகம் பின்னால் வர்றப்போ, உன்னை உபத்திரவப்படுத்துகிறப்போ அவனை கண்டு பயப்படாத. அவன் உலகத்தில் பெரிய ஆளாக இருப்பான், அவனை கண்டு பயப்படாத. ஏன்னா அவனோட பெரிய ஆள் நான். அவன் வர்றான்ட்டு விசுவாசத்தை விட்டு கொடுத்துடாத. அவன் வர்றான்ட்டு பின்வாங்கிடாத. அவன் உன்னை ஒருவேளை கொலை செய்யலான்றதுனால நீ பின்வாங்கிடாத. அவன் வெறும் மிஞ்சி மிஞ்சி போனால் உன்னுடைய சரீரத்தை மட்டும்தான் கொல்ல முடியும். ஆனால் ஆண்டவருக்கு சரீரத்தை மாத்திரமல்ல, ஆத்துமாவையும் அழிக்கக்கூடிய பவர் இருக்கு. அவர் தான் பெரியவர், அவரை கண்டு பயப்படு. அது மட்டும் இல்லை, அடைக்கலான் குருவி மேலே கூட கரிசனையா உள்ள இந்த ஆண்டவர் உன்னுடைய பிதாவாய் இருக்கிறார். ஒரு குருவி விழுந்தா கூட அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கிறது இல்லை, அவர் பார்க்காம ஒன்றும் நடப்பது இல்லை. உன் தலை முடிய கூட எண்ணி வச்சிருக்கிறார், உன் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அப்போ உன்னை பார்க்கல, உன் மேலே கரிசனை வச்சில்லன்னு நினச்சிக்காத. அவர் உன்னை நேசிக்கிறார். ஆகவே நீ அவனை கண்டு பயப்படாத. என்ன சொல்கிறாரு பார்க்குறீங்களா? திரும்ப இந்த வசனத்துக்கு மேபி கடைசியில் வருவோம். என்ன சொல்ல வரேன்? பைபிள் சொல்லுது பயப்படாத, பைபிள் சொல்லுது பயப்படு. என்ன சொல்லுது பைபிள்? மற்றவங்களை கண்டு பயப்படாத, மற்ற சூழ்நிலையில் கண்டு பயப்படாத, ஆனால் கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயப்படு. இன்னும் கேட்டால் நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எவ்வளோ அதிகமாக இருக்குதோ, மற்றவளை கண்டு மற்ற சூழலை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இது ரெண்டும் கனெக்ஷன் இருக்குது. நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த பயம்ன்ற வார்த்தையை வேதம் பயன்படுத்துது. சிலர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க இப்படி சொல்லிட்டாரு? இந்த பயம்ன்றதே ஒரு நெகட்டிவ் வேர்டு தானேங்க அது. அதுவும் நம்ம ஒரு பயத்தின் கலாச்சாரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்றைக்கும் இல்லாத பயம் இன்னைக்கு இருக்குது. எல்லாம் உண்மைதான். முன்ன இவ்வளோ சொகுசு இல்லை, இவ்வளோ ஆஸ்பத்திரிகள் இல்லை, இவ்வளோ வசதி இல்லை, இவ்வளோ டெக்னாலஜி இல்லை, இவ்வளோ மெடிசன்ஸ் இல்லை, மாத்திரைகள் இல்லை. ஆனால் இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது, சயின்ஸ் இருக்குது, மாத்திரைகள் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, சொகுசு இருக்குது, வசதி இருக்குது. ஆனால் ஜனங்களுக்கு இன்னும் பயம் இருக்குது. பயம் பெருகிடுச்சு, குறையல. இன்னைக்கு ஒரு பயத்தின் கலாச்சாரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கலாச்சாரமே அதில் அப்படியே பயம் உருவிடுச்சு. அப்போ இப்படி இருக்கிறப்போ ஏங்க பைபிள் பயம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துது? சிலருக்கு அந்த வார்த்தை பிடிக்கல. ஏன் அந்த வார்த்தை சரி கிடையாது. நான் நினைக்கிறேன் வேணே தான் அந்த வார்த்தையை வச்சுருக்காங்க. நீங்கள் எபிரேய மொழியில் போய் வாசித்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் பயம், மற்றவங்களை கண்டு பயப்படுறதுக்கும் சரி, கர்த்தருக்கு பயப்படுறதுக்கும் சரி, ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரே வார்த்தை 2 விதமாகவும் பயன்படுத்தப்படுது. நான் நினைக்கிறேன் தேவன் தம்முடைய அனாதி தீர்மானம் ஞானத்தின்படி வேணுக்குனே அப்படி செஞ்சிட்டார். அவர் என்ன சொல்ல வராரு? நீ அவனை பார்த்து எப்படி பயப்படுற, அந்த சூழ்நிலை கண்டு எப்படி பயப்படுற, அதுக்கு பதில் நீ என்ன கண்டு பயந்தா அந்த பயம் போயிடும். உனக்கு எந்த பயம் வேணும்? எனக்கு முன்பாக நீ சரியான ஒரு பயம் உனக்கு இருந்தால், எவனுக்கு முன்பாக நீ பணிய மாட்ட. நீ பயப்பட மாட்ட, எதையும் பெருசா நினைக்க மாட்ட. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பைபிள் திட்டம் தெளிவாக போதிக்குது கர்த்தருக்கு பயப்படணும். ஆனால் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்க கூடாது, அதுதான் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை தவறாய் அப்ரோச் பண்ணுகிற 2 எக்ஸ்ட்ரீமை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிறகு இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை எப்படி நாம் சரியாக அப்ரோச் பண்ணணும், சரியாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை தவறாக அப்ரோச் பண்ணிட்டா அது ரொம்ப ரொம்ப மோசமாக போய் முடிஞ்சிடும், வாழ்க்கையை பாதிச்சிடும். பாருங்கள், இந்த கர்த்தருக்கு பயப்படுதல்ன்ற இந்த காரியத்தை தவறாய் அப்ரோச் பண்ணிட்டா, தவறாக புரிஞ்சுக்கிட்டா,
இது வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பாதிச்சிரும். இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா, இதை ஒழுங்காக அப்ரோச் பண்ணா, இது வாழ்க்கையை எல்லா விதத்திலும் சிறப்பாய் ஆக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இப்போ நம்ம இதை பார்க்குறோம். சரி, முதலாவது ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம். ஒரு குரூப் இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை தவறான விதத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னு நான் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த குரூப் எப்படின்னா, இது எக்ஸ்ட்ரீம் 1ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரீம் 1, முதல் எக்ஸ்ட்ரீம். இவங்க இந்த கர்த்தருக்கு பயப்படுதுன்ற வசனத்தை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி வசனங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிரசங்கம் பண்ணுங்க, சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம் அப்படின்ட்டு இதை ரொம்பவே விரும்புவாங்க. இதை ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போவாங்க. அதாவது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போவாங்கன்னா, கடவுளை கண்டு ஆக்சுவலாக பயப்படுவாங்க. கடவுளை கண்டு ஆக்சுவலாக பயப்படுவாங்க, திகில் அடைவாங்க, கடவுளை கண்டு அச்சம் அடைவாங்க. எந்த அளவுக்குன்னா, கடவுளை கண்டு அவங்களுக்கு பயம் இருக்கிறதுனால அவர்கிட்ட தைரியமாக போக முடியாது, அவங்களால அவருடைய பிரசன்னத்தில் தைரியமாக நிற்க முடியாது, அவர்கிட்ட ஒரு தைரியமாக ஜெபிக்க முடியாது. ஏதாவது ஒன்றா என் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா நான் ஜெபிச்சா எங்கே கேட்பார், அவர் என் மேலே கோபமாக இருக்கிறார், அவரை கண்டு நான் கடவுளை குறித்த அப்படி ஒரு தவறான பயம் இருக்கிறதுனால அவரை நெருங்குறதே கஷ்டம், அவரண்டை நெருங்குறதே கஷ்டமாயிடுது, அவரண்டை கிட்டி சேர்றதே கஷ்டமாயிடுது. தைரியமாக அவர்கிட்ட போகிறது, ஜெபிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கடவுளை எப்படி நினைக்கிறாங்கன்றதை சொல்ல விரும்புகிறேன். கடவுளை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப வல்லவர், அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர், நீதி நியாயம் உள்ளவர். கடவுளை ஒரு விதமாக நினைக்கிறாங்க. கடவுளை எப்படி நினைக்கிறாங்க, ரொம்ப பவர்ஃபுல், நீதி நியாயம் உள்ளவர், பரிசுத்தர். ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்க கடவுளை மெயினாக எப்படி பார்க்குறாங்கன்னா, இவர் சிருஷ்டி கர்த்தா, உலகத்தை படைச்சவர். அப்போ படைப்பை பார்க்குறப்போ, சூரியன் சந்திரன் இதெல்லாம் பார்க்குறப்போ, மலைகளை பார்க்குறப்போ, பீச்சாண்ட போய் அங்கே அந்த கடலை பார்க்குறப்போ அவங்களுக்கு தேவனுடைய அங்கே மாட்சிமை தெரியுது, அவருடைய வல்லமை தெரியுது. ஐயோ, இவர் பெரியவர், பிரம்மாண்டமானவர். இன்னைக்கு நான் பேசுறது மெயினாக கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன், சரிங்களா? எல்லாரும் பற்றி பேசல, கிறிஸ்தவர்களை பற்றியே பேசுகிறேன். கிறிஸ்தவர் மற்றிலே இந்த மாதிரி தவறான எக்ஸ்ட்ரீம் ஆன அப்ரோச்சஸ் இருக்குது, அதான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அவங்க சிருஷ்டிப்பை பார்க்குறப்போ கர்த்தருடைய பிரம்மாண்டம் தெரியுது, மாட்சிமை தெரியுது அவங்களுக்கு. அப்புறம் பைபிளுக்கு வராங்க. பைபிளுக்கு வரப்போ அவர் வெறும் வல்லவர் மட்டும் இல்லை, சிருஷ்டி கர்த்தா மட்டும் இல்லை, அவர் நீதி நியாயம் உள்ளவர், சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறார்ன்றதை பார்க்குறாங்க. அவர் பாவத்தை கண்ணோக்கி பார்க்க கூட மாட்டார். அவர் நம்மகிட்ட ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதெல்லாம் பார்த்து என்ன ஒரு முடிவு வராங்க, ஐயோ, இவர் சிருஷ்டி கர்த்தா, இவர் நீதிபதி, நியாயாதிபதி, இஸ் கிரியேட்டர் அண்ட் ஜட்ஜ். கடவுள் அப்படிதான் பார்க்குறாங்க. மெயினா எப்படி பார்க்குறாங்க, சிருஷ்டி கர்த்தா, நீதிபதி. அப்புறம் தங்களை பார்க்குறாங்க. கடவுள் ஒரு விதமாக அவங்க மனசில் தோன்றுகிறார். சிருஷ்டிப்பை பார்த்துட்டு, வசனத்தை பார்த்துட்டு, கடவுளை பற்றி ஒரு சில எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் தங்களை பார்க்குறாங்க. தங்களை பற்றி அவங்க என்ன உணர்றாங்கன்னா, நான் சொல்கிறது கிறிஸ்தவங்களை சொல்கிறேன், வசனம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்கள சொல்கிறேன். இப்போ கடவுள் இப்படி இருக்கிறப்போ தங்களை பார்க்குறப்போ அவங்க, ஐயோ, நாம் அவரை மாதிரி இல்லையே, நாம் பாவம் செய்கிறோமே. முதல்ல அவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறாரு. நாம் அவர் மாதிரி இல்லையே, நாம் இத்தினூண்டா இருக்கிறோமே. இவ்வளோ பெரிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் உண்டாக்கி இருக்கிறார், நாம் இத்தினூண்டா இருக்கிறோமே. அப்போது தங்களை எப்படி பார்க்குறாங்க, நாம் ஒரு தூசிக்கு சமம். தங்கள் எப்படி பார்க்குறாங்க, அவர் பரிசுத்தத்துக்கு முன்பாக நாம பாவிகள், தகுதி இல்லாத பாவிகள். நாம் ஒரு புழு பூச்சி தூசிக்கு தான் சமம், நாம் தகுதி இல்லாத பாவிகள். அப்போ நல்ல கவனிங்க, கடவுளை குறித்து அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு. இவர் சர்வ வல்லவர், இவர் நீதி நியாயம் பரிசுத்தம் உள்ளவர், இவர் சிருஷ்டி கர்த்தா, மகிமையின் மாட்சிமையின் தேவன், இவர் நீதிபதி. இவர் நம்மளை பார்க்குறப்போ எப்படி பார்க்குறாரு, ஒரு புழு பூச்சி தூசியை போல பார்க்குறாரு. அதுவும் பாவம் வர செஞ்சிட்டோம், ஆகவே தகுதி இல்லாத ஒரு பாவியாய் நம்மளை பார்க்குறாரு அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களும் தங்களை அப்படி தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். தங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க,
எனக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் பெறத்துக்கு தகுதியே இல்லை. எனக்கு கம்யூனியன் எடுக்க தகுதியே இல்லை. எனக்கா கடவுள்கிட்ட போய் ஜெபித்து ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியே இல்லை. இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து இதை நம்பி இதெல்லாம் பெற்றுக்கொண்டு இதில் முன்னேறி வாழ்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறவர்கள் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன். கடவுளை கண்டு அவங்களுக்கு ஆக்சுவல் பயமே இருக்குது, ஒரு திகிலே இருக்குது. இது இந்த ஒரு தவறான பயம் இருக்கிறதுனால கடவுளை விட்டு விலகியே போவாங்க. கம்யூனியன் எடுக்கிற நேரத்தில் கம்யூனியன் எடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தேவை இருக்கும் வாழ்க்கையில், ஐயோ கடவுளை கேட்டால் நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு தைரியமாக கேட்க முடியல. இப்போ இப்படி இருக்கிறப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பயத்தினால கம்யூனியன் எடுக்கலை, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கவும் இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை விட்டு தூரமாக போகிறது. அப்போ என்ன நடக்கும்? பிசாசு சோதிப்பான், இன்னும் கொஞ்சம் பாவத்தில் விழுவாங்க. பாவத்தில் விழ அவங்களுக்கு இந்த எண்ணம் இன்னும் பெருகும், ஐயோ நான் ஒரு தகுதி இல்லாத பாவி, இப்படின்னு ஒரு சைக்கிளில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரை பண்ணுவாங்க, கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் சொல்கிறது கிறிஸ்தவங்க, ஆனால் அவங்க விட்டு அநேகமாக இதை விட்டு அப்படியே ஒட்டுமொத்தமாக போயிட மாட்டாங்க. ட்ரை பண்ணுவாங்க, எப்படியாவது சரி இதை செஞ்சு கடவுளை பிரியப்படுத்தலாமா, அதை செஞ்சு கடவுளை பிரியப்படுத்தலாமான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒருபோதும் அந்த ஒரு கடவுள்கிட்ட நெருங்கலான்ற ஒரு தைரியமே இல்லாமல் போயிடுது. கடவுளுடைய சட்டத்திட்டங்களை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் கர்த்தருக்கு பயப்படுதல்ல தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எப்படி அது நம்ம வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணும், பாதிக்கும்னு சொல்ல விரும்புகிறேன். இப்படி இருக்கிறவர்கள் தேவனுடைய சட்டத்திட்டங்களை பார்க்குறப்போ அவங்களுக்கு இன்னும் பயம் வரும். ஐயோ ஏற்கனவே நான் இந்த கதியில் இருக்கிறேன், இப்படி இருக்குது தேவனுடைய சட்டத்திட்டங்கள், ரொம்ப பெரிய பாரமாக தெரியும் அவங்களுக்கு. இதெல்லாம் எந்த மூலையில் நான் செஞ்சு இதெல்லாம் எப்படிங்க அப்படின்ற மாதிரி ஒரே பாரமாக இருக்கும். வார்த்தைக்கு போனாலே அவங்களுக்கு பாரமாக தான் இருக்கும், பைபிளை வாசித்தாலே பாரமாக தான் தோணும், ஜெபிக்க போனாலும் அவங்களுக்கு ஒரே கஷ்டமாக தான் தோணும். சபைக்கு போவாங்க, ஏதோ வர்ஷிப்பில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவாங்க, ஆனால் நெருங்க வேண்டிய நேரத்தில் நெருங்க மாட்டாங்க. அவங்க கடவுள்கிட்ட போனாலே எப்போவுமே மனம் திரும்புதல், எப்போவுமே பாவத்தை அறிக்கை செய்கிறது, இதிலேயே இருப்பாங்க. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் இப்படி ஒவ்வொரு தடவையும் கடவுள்கிட்ட போனாலே அவங்களுக்கு வர என்னென்னு, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, எனக்கு தகுதி இல்லையா ஆண்டவரே, ஆண்டவரே மன்னியும் அப்படின்ட்டு பாவத்தை அறிக்கை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் மனம் திரும்பிட்டு இருக்கேன்னுவாங்க. எப்போவுமே இந்த நிலையில் இருப்பாங்க. கடவுளுடைய வாக்கு தத்தங்களை பற்றி பேசினா என்ன நினைப்பாங்க? ஐயோ எனக்கு இதை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதி இல்லை. மற்றவர்களோட டீல் பண்ணுறப்போ, வேலையிலையோ மற்ற ஃப்ரெண்ட்ஸோடலாம் போய் தொடர்பு கொள்கிறப்போ அவங்களுக்கு ஒரு தைரியமே இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது, ஒரு தாழ்மை மனப்பான்மை இருக்கும். ஏன்னா எனக்கு தகுதியே இல்லை, நான் ஒரு தூசிக்கு சமம், இப்படின்னு நினச்சி இன்னொரு மனுஷால்கிட்ட போய் டீல் பண்ணுறப்போ கூட ஒரு தைரியம் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆள் இன்டர்வியூக்கு போனால் எப்படி போவாங்கன்னு யோசித்து பாருங்கள் நீங்களே. ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போனால் இவங்களே முடிவு பண்ணிட்டுருப்பாங்க ஃபஸ்ட்டு, இந்த வேலைக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை. அப்போ தலையை குனிஞ்சு போட்டுக்கிட்டு அங்கே பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்குறேன், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலா? கிடையாது, இது கர்த்தருக்கு பயப்படுதலே கிடையாது. ஏன்னா வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் போதிக்கு பாருங்க. கடவுள்கிட்ட நெருங்குறப்போ கூட நமக்கு ஒரு பயத்தின் ஆவி இல்லைன்னு புதிய ஏற்பாடு போதிக்குது. உதாரணத்துக்கு 2 தீமோத்தேயு 4:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்க. அல்லது ரோமர் 8:15, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இது குறிப்பாக கடவுள்கிட்ட நெருங்கிறத பற்றி பேசுது. நீ கடவுள்கிட்ட போகிறப்போ வெறும் பயம் அப்படின்னு சொல்லலை பைபிள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீ பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று. அப்போ கடவுள்கிட்ட போகிறப்போ நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நம்மளை கடவுளை எப்படி கூப்பிட பண்ணுகிறாராம்? அப்பா பிதாவே. எல்லாம் சொல்லுங்க, அப்பா பிதாவே.
ஓ, அது நீங்கள் தானா சொல்கிறீங்கன்னா அதுவே ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரூஃப், ஒரு நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறீங்க. இது ஆவியானவரை கூப்பிட பண்ணுறாராம். பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை என்று சொல்லுகிறார் பவுல். கடவுள்கிட்ட போகிறப்போ ஒரு அடிமையை போல நீங்கள் போகும்படி உங்களை ரட்சிக்கல, அவர் ஒரு பிள்ளையை போல அவர் அண்டை நெருங்கும்படி தான் ரட்சித்து இருக்கிறார். தைரியமாய் கிருபாசன தண்டை வாருங்கள் எபிரேயர் 4 சொல்லுது, அல்லது எபிரேயர் 10:20 சொல்லுது. இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசுடைய இரத்தத்தினாலே, சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. அப்போ கடவுளை கண்டு பயந்து இப்படி போறது கர்த்தருக்கு பயப்படுதல் கிடையாது. இது ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். இப்படி புரிஞ்சுக்கிட்டா அது தவறாக தான் போகும். உங்கள் வாழ்க்கையை அது ரொம்ப பாதிக்கும், பல விதத்தில் பாதிக்கும். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த எக்ஸ்ட்ரீம், இது எக்ஸ்ட்ரீம் 1 பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரீம் 1லே இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீம்னு நினைக்க மாட்டீங்க, ஆனால் அவங்களும் இந்த எக்ஸ்ட்ரீம் தான். இது யாருன்னா பரிசேயர்களை மாதிரி. யாரு? பரிசேயர்கள். நல்லா கவனிங்க. இப்போ இது வரைக்கும் நான் வர்ணித்தது கடவுளை கண்டு பயந்து விலகி தாழ்மை மனப்பான்மையோடு ஒரு குற்ற உணர்வோடு எப்போ பார்த்தாலும் பாவத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டு மனம் திரும்பிக்கிட்டு ஐயோ ஆண்டவரே எனக்கு எதுக்குமே தகுதி இல்லைன்னு நினைக்கிறவங்க. இப்போ இவங்கள பார்க்குறப்போவும் இவங்களையும் பரிசேயனையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? வேற வேற ஆளுன்னு நினைப்பீங்க. இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா பரிசேயன் எப்படி இருக்கிறான்? தைரியமாக நடக்கிறான், கடவுள்கிட்ட தைரியமாக ஜெபிக்கிறான், பெரிய ஒரு தகுதி இருக்குன்னு நினச்சிக்கிறான். அப்போ அவனை பார்க்குறப்போ என்ன நினச்சிக்கிறீங்க? இந்த எக்ஸ்ட்ரீம் கிடையாது. இல்லை, அவனும் இந்த எக்ஸ்ட்ரீம் தான் சொல்ல வர்றேன். ஏன்னா அவனும் ஆக்சுவலாக பரிசேயனும் கடவுளை கண்டு அவனுக்கு பயம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? கடவுளை கண்டு ஒரு பயம் திகில் உண்டாயிடுச்சுன்னா ஒன்று அவரை விட்டு அது விலக சொல்லும், இல்லைன்னா என்ன பண்ணும்? சரி எப்படியாவது அவரை நான் பிரியப்படுத்திடுறேன் அப்படின்ட்டு ஒரு மனுஷீக வழியை உண்டாக்கி இவ்வளோ ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டா, இவ்வளோ சடங்கு சம்பிரதாயங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டா இவரை பிரியப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறவன் தான் பரிசேயன். பரிசேயன் யாருங்க? பரிசேயன் நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுகிறேன். இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கிறார். இவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்ல, மற்றும் சம்பிரதாயங்கள், சடங்குகள், சடங்கு சம்பிரதாயம் ஓவராக வச்சுக்கிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்கிறதன் மூலமாக நான் கடவுளை பிரியப்படுத்துகிறேன். நான் சொல்கிறேன் அவங்களும் இந்த எக்ஸ்ட்ரீமில் தான் போடணும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கும் கடவுளை குறித்த இப்படி ஒரு எண்ணம் தான் இருக்குது. எப்படி ஒரு எண்ணம் இருக்குது? அவர் வல்லவர், அவர் நீதி நியாயம் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் நீதிபதி, நிறைய சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறார், மரியாதை இருன்னு எதிர்பார்க்குறாரு. இப்படி ஒரு கண்ணோட்டம் தான் அவங்களுக்கு. பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுறதில்ல, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க. யார்? ஒரு இந்த எக்ஸ்ட்ரீமு அவரை கண்டு பயப்படுறாங்க. இந்த பயம் ஏன் தவறான இந்த பயம் வருதுன்னா, கடவுளை ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. இவர் சிருஷ்டிகர்த்தா, இவர் நீதிபதி, இவர் வல்லவர், இவர் நீதி நியாயம் பரிசுத்தம் உள்ளவர், இப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க மெயினாக. இப்படி புரிஞ்சுக்கிறதுனால கடவுளை கண்டு ஒரு பயம் வருது. இந்த பயம் வர்றப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுது? ஐயோ அப்படின்னு குனிஞ்சு போயிடுது. இன்னொரு குரூப் என்ன பண்ணுது? சரி இதை சமாளிக்கலாம், வா ரூல்ஸை போடு, சடங்கு சம்பிரதாயங்களை போடு அப்படின்ட்டு அதை போட்டு அதை ஃபாலோ பண்ணி தங்களை திருப்திப்படுத்திக்கிறாங்க. இப்போ என்ன ஏற்றுக்கிறாரு, இப்போ நான் அவரை கண்டு பயப்பட தேவையில்லைன்னு தங்களையே அப்படி திருப்திப்படுத்தி கொண்டு ஒரு என்ன பிரச்சனை இதில்? ஒரு மனுஷீக வழியின் மூலமாய் சடங்கு சம்பிரதாயம் சட்டத்திட்டங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆகவே நான் கடவுளை கண்டு பயப்பட தேவையில்ல அப்படின்னு ஒரு வழியை உண்டாக்கி போகிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் நினச்சிப்பீங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம்னு. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே வேர்லேருந்து வருது. கடவுளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுளை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க?
வெறும் சிருஷ்டிகர்த்தா, நீதிபதி, சர்வ வல்லவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி நியாயம் உள்ளவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால அவரை கண்டு ஒரு பயம் வருது. அந்த பயம் ஒரு குரூப்பை வந்து விலக வைக்குது, இன்னொரு குரூப்பை வந்து சடங்கு சம்பிரதாயம் சட்டத்திட்டங்களை வச்சு கடவுளை நெருங்க வைக்குது. ஏன் 2 பேரையும் ஒரே குரூப்பில் போடுறேன் நான்? 2 பேருக்கும் கடவுளை குறித்த தவறான புரிதல். 2 பேரும் கடவுளை ஒரு விதமாக பார்க்குறாங்க, வேற வேற விதமாக வெளிப்படுது. ஆனால் அவங்களும் இந்த எக்ஸ்ட்ரீமில் தான், இந்த குரூப்பில் தான் போடணும். இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் இது கிடையாது, சரிங்களா? இப்போ இவங்க இப்படி இருக்கிறதுனால, இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன், இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு முன்னால், சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த 2 குரூப்பும் ஒரே இடத்துல இருக்கும். இந்த 2 குரூப்பும் ஒரே சபையில் இருப்பாங்க, ஒரே கூட்டத்தில் இருப்பாங்க. அந்த ஒரே சபையில் ஒரே கூட்டத்தில் ஒரு குரூப் வந்து ரொம்ப தைரியமாக, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், எல்லாத்தையும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், நீ ஃபாலோ பண்ணுறியா? அதே குரூப்பில் சிலர் இருப்பாங்க, ஐயோ எனக்கு தைரியமே இல்லை, கம்யூன் எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. அதே குரூப்பில் சிலர் இருந்தான், எனக்கு இல்லாத தகுதியா அப்படின்னு நினைப்பான். ஒரே குரூப்பில் ஒரே கூட்டத்தில் 2 விதமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற பிரசங்கம் எவ்விதமாக இருக்கும்னா, கர்த்தர் பரிசுத்தர், நீதி நியாயம் உள்ளவர், பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு, மரியாதை ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா தேவன் உன்னை வெட்டிடுவார், உன்னை நொறுக்கிடுவார், அடிச்சிடுவார்னு பிரசங்கம் அப்படி நடக்கும். கர்த்தருடைய த சிவியரிட்டி ஆஃப் காட், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது 2 விதமாக ரெஸ்பான்ஸ் வரும். ஒரு குரூப்போ அவர் பரிசுத்தரா, சரி அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால தான் அவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணு அப்படின்வான். அந்த ரூல்ஸை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வெறும் பைபிள் ரூல்ஸாக இருக்காது, இவங்க சேர்த்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இவங்க சேர்த்த அது இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டர்னல் ஹோலினஸை பற்றி இருக்கும், வெளிப்புற பரிசுத்தத்தை பற்றி இருக்கும். சட்டையை ஒழுங்காக போட்டியா, முடிய ஒழுங்காக வெட்டினியா, எவ்வளோ நீளமாக வருது ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ரூல்ஸ் இருக்கும், பைபிளில் இல்லாத ரூல்ஸ் இருக்கும். அப்போ இதை ஃபாலோ பண்ணுறவங்க தங்களே திருப்திப்படுத்திக்கிறாங்க, இவ்வளோ பண்ணுறோம்ல, அப்போ நம்ம கடவுளை கண்டு பயப்பட தேவையில்ல, தைரியமாயிடு கம்யூனியன். ஆனால் அதே குரூப்பில் சிலர் வந்து ஐயோ அப்படின்னு இருப்பான், இவங்க அவங்கள போட்டு திட்ட, இது இப்படியே போயிட்டு இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் 1. இங்கே என்ன பிரச்சனைன்னா கடவுளை குறித்த தவறான ஒரு புரிதல். அவங்க புரிஞ்சிருக்கிறது தப்புன்னு சொல்றதை விட கடவுளை அறகுறையாய் புரிந்து வைத்திருப்பது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக அவங்க சொல்றது வந்து கடவுள் பரிசுத்தரா இல்லையாங்க, கடவுள் நீதி நியாயம் உள்ளவரா, ஆமா. கடவுள் வந்து ஓவர் பரிசுத்தரா, ஆமாங்க. கடவுள் வந்து வல்லவரா, ஆமாங்க. கடவுள் மாட்சிமையின் தேவனா, ஆமாங்க. பாவத்தை கண்ணோக்கி கூட பார்க்க மாட்டாரா, ஆமா ஆமா. எல்லாமே அவங்க சொல்றது எல்லாமே உண்மை. என்ன பிரச்சனைனா வெறும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வெறும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கடவுளை குறித்த தவறான புரிதல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அறகுறையான புரிதல் ஜனங்களுக்கு வந்துடுது. அது நிமித்தமாய் கடவுளை கண்டு பயப்படுகிறார்கள். அது 2 விதமாக வெளிப்படுது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இப்போ இவங்க இப்படி இருக்கிறதுனால, ஒரு பக்கம் பரிசேயர்கள் அல்லது பயந்து ஓடுறதுனால, இப்போ சிலர் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறப்போ அடுத்த எக்ஸ்ட்ரீம் தான் போக தோணும். அங்கிருந்து வெளியே வரணும்னா சில நேரம் அப்படியே இழுத்துக்கிட்டு வரணும், இழுத்துட்டு வந்தால் ஓவரா இப்படி வந்துடலாம் ஜாக்கிரதையாக இல்லைன்னா. சிலர் இப்படி வர்றது மட்டும் இல்லாமல் அங்கேயே இருப்பது. இந்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து கர்த்தருக்கு பயப்படுதல ரொம்ப, அந்த மாதிரி வசனங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, அந்த வசனங்களை ஒட்டுமொத்தமாக விட்டுறது, அதை கண்டுக்கிறதே இல்லை, அது இல்லாத மாதிரி செய்வது. சொல்ல போனால் அதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறது. எது இந்த கர்த்தருக்கு பயப்படுதல், இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் நமக்கு பொருந்துகிற ஒரு வேதத்தின் போதனையாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து பழைய ஏற்பாடு, நாம நியூ கவர்னன்ட்டுக்கு வந்துட்டோம், புதிய உடன்படிக்கை மக்கள் நாம, இது நமக்கு பொருந்தாதுன்னு சொல்லிடுவாங்க. இது உண்மையா, கரெக்டா? இது யோசித்து பாருங்க. நான் சொன்னது போல 100 தடவைக்கு மேலே கர்த்தருக்கு பயப்படுறத பாசிட்டிவாக சொல்லுது வேதம். சரி, அவங்க சொல்கிற இந்த ஒரு குற்றச்சாட்டை எடுத்துப்போம், இது வெறும் பழைய ஏற்பாடு அப்படின்றாங்க.
நான் புதிய ஏற்பாட்டில் வசனம் காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:31 பாருங்க. புதிய ஏற்பாட்டு சபை எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு பாருங்க. 31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எப்படி பெருகினார்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெரிய புதிய ஏற்பாட்டு சபை. அல்லது 1 பேதுரு 2:17 எடுத்துக்கோங்க. பேதுரு எழுதுறார். யாருக்கு எழுதுறார்? விசுவாசிகள் எழுதுகிறார். புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எழுதுறார். எப்படி வாழணும்னு எழுதுறப்போ எப்படி என்னன்னு சொல்றாரு பாருங்க. 16. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். 17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எப்படி சொல்ற பாருங்க. தேவனுக்கு என்ன சொல்லுங்க? தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ராஜாவோட தேவனை வேற லெவலில் வைக்கிறாரு. ராஜாவை கனப்படுத்தின்ட்டு தேவனை கண்டு பயந்துருன்றார். அல்லது எபேசியர் 5:21 பாருங்க. எபேசியர் 5:20 இது புதிய ஏற்பாட்டு இது கிடையாதுன்னு சொல்றவர்களுக்கு இது காமிக்கிறேன். எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. மனைவிகளை கீழ்ப்படிய சொல்லுது. ஆனால் முந்தின வசனம் 21 எல்லாரையுமே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய சொல்லுது. இன்க்ளூடிங் மனைவிகள், புருஷர்மார்கள் எல்லாரையுமே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய சொல்லுது. எதை வச்சு சொல்லுது? தேவ பயத்தோடு. அதாவது கடவுள் பயம் இருக்கிறதுனால நீங்க ஒருவருக்கு ஒருவர் முதல்ல கீழ்ப்படிங்கன்ட்டு அப்புறம் தான் மனைவிகளுக்கு குறிப்பான இது பவுல் போதிக்கிறார், பேதுரு போதிக்கிறார், பவுல் போதிக்கிறார். விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாங்க. அல்லது வெளிப்படுத்தல் எடுத்துக்கோங்க. வேதத்தினுடைய கடைசி அந்த புஸ்தகம் பரலோகத்தில் அந்த புதிய வானம் பூமி வர்றப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுகிற ஒரு புஸ்தகம். அதுல பாருங்க, வெளிப்படுத்தல் 19:5 மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, எப்படி சொல்லுது பாருங்க. நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அப்போ நம்ம தேவனை துதிப்போம். ஆனால் ஏதோ ஒரு விதமான அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்மகிட்ட இருக்கும். சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் அவருக்கு பயப்படுகிற ஒரு அந்த மனப்பான்மையோடு நாம் அவரை துதிப்போம். ஆக்சுவலாக புதிய உடன்படிக்கைன்னு ஒரு ஸ்பெஷல்ட்டியே. புதிய உடன்படிக்கையில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒன்று இதை வச்சுக்கணும். தெரியுமா உங்களுக்கு? சிலர் சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, இது பழைய ஏற்பாட்டு போதனை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கர்த்தருக்கு பயப்படுதல்லாம் அவசியமே கிடையாது, அதை பேசாது, புதிய ஏற்பாட்டு சபையில் பேசாது, அது நமக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். புதிய உடன்படிக்கைன்னு அதனுடைய ஒரு ஸ்பெஷலே என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஜனங்களுக்கு வரும்ன்றது தான் வாக்கு பண்ணப்பட்டது. எரேமியா 32 பாருங்க, 32 எரேமியா 32:39 வாசிக்கிறேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு 40 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி. புதிய உடன்படிக்கை பற்றி பேசுது. நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. 41 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். என்ன சொல்றார்? பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கை தான் நித்திய உடன்படிக்கைன்னு அளிக்கப்படுகிறது. இந்த நித்திய உடன்படிக்கையில் என்ன ஒரு ஸ்பெஷல்? தேவன் சொல்றாரு, இதுவரைக்கும் இந்த ஜனங்களை என்ன பண்ணாலும் ரட்சித்தாலும் மீட்டெடுத்தாலும் எவ்வளோ அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் திரும்ப திரும்ப என்னை விட்டு விலகிட்டே போறான், அவன் முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு புதிய உடன்படிக்கையை நான் கொண்டு வருவேன், ஒரு நித்திய உடன்படிக்கை. அதனுடைய ஸ்பெஷல் என்னன்னா அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைப்பேன். நானே செய்வேன்றார். எனக்கு பயப்படுற பயத்தை இருதயத்தில் எந்த விதமாக வைப்பேன்னா அதனாலே அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க.
தொடர்ந்து அவங்களுக்கு நான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ இது பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கைன்னு சொல்கிறதெல்லாம் செல்லாது. இது புதிய உடன்படிக்கைன்னு ஒரு ஸ்பெஷல். ஆனால் இந்த குரூப், இந்த எக்ஸ்ட்ரீம் குரூப் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அப்படி இருக்கிறதுனால இவங்க இது தூக்கி ஏறி இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த குரூப்பை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க கடவுளை எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, கடவுளை பற்றி எப்படி நினைக்கிறாங்கன்னா, வெறும் சேவியர் அண்ட் ஃபோர்கிவர், ரட்சகராக பார்க்குறாங்க, மன்னிக்கிறவராக பார்க்குறாங்க, கிருபை காட்டுறவராக பார்க்குறாங்க. அவங்க எப்படி பார்த்தாங்க, சிருஷ்டி கர்த்தா நீதிபதி. இவங்க எப்படி பார்க்குறாங்க, ரட்சகர் மன்னிக்கிறவர். இவங்க கடவுளை எப்படி பார்க்குறாங்கன்னா, கடவுளுடைய குணாதிசயங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்பானவர். வெறும் அப்படி பார்க்குறாங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்க, வெறும் பரிசுத்தர், நீதி நியாயம், வல்லவர். இவங்க மெயினாக வெறும் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்பானவர். அதாவது நான் போதிக்கிறதுக்காக கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இவங்க சுத்தமாக கடவுள்கிட்ட நீதி நியாயமே இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல வரல. நான் அவங்கள்ட்டையும் அந்த அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எதை வலியுறுத்துறாங்கன்னா, இதை தான் வலியுறுத்துறாங்க. அவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்பானவர். அவங்க எதை வலியுறுத்துறாங்க, அதை எதை பெருசுப்படுத்துறாங்க, வெறும் அவர் நீதி நியாயம் உள்ளவர், அவர் வல்லவர். இப்போ இவங்க இப்படி கடவுளை ஒரு விதமாக சிந்திக்கிறதுனால, கடவுளை குறித்த எண்ணங்கள் இப்படி இருக்கிறதுனால, வெறும் இப்படியே வலியுறுத்திட்டு போகிறதுனால, அவங்க தங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்கள மாதிரி நினைக்கல. அந்த குரூப்பில் எனக்கு தகுதியே இல்லை, தகுதி இல்லாத பாவின்னு நினைக்க. இந்த குரூப்பில் எப்படி நினைக்கிறாங்க, எனக்கு இல்லாத தகுதியா, கடவுள் என்ன மன்னிச்சிட்டாரு, கடவுள் என்ன மன்னிச்சிட்டார், நீதிமான் ஆக்கிட்டார், ஆகவே எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. சரி, அதில் தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் தொடர்ந்து கேளுங்க. இந்த குரூப்பில் அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லாமல், தொடர்ந்து அவங்க கடவுளுடைய சட்டத்திட்டங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இங்கே தான் வம்பு வரும். இவங்க தப்புன்றது தெரியும். நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேளுங்க. இந்த குரூப்பை, இந்த எக்ஸ்ட்ரீம் குரூப்பை, சட்டத்திட்டங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு ஒரே ஒரு பிரயோஜனம் தான் இருக்குது. கிறிஸ்துக்கிட்ட உன்னை கொண்டு வந்துருச்சா, பிரமாணம் உன்னை கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வந்துருச்சா, உன் பாவத்தை உணர்த்திருச்சா, பிரமாணம் செய்ய முடியலன்னு உனக்கு காமிச்சிருச்சா, உனக்கு ரட்சகர் தேவைன்னு காமிச்சிருச்சா, கிறிஸ்துவிட்ட கொண்டு வந்துருச்சா, அதுக்கப்புறம் பிரமாணத்தை தூக்கி எறிஞ்சிரு. கிறிஸ்துவிட்ட வந்துட்டியா, இனி பிரமாணத்துக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லை. 10 கற்பனையா, அதெல்லாம் வாசிக்காத, அதெல்லாம் தேவையே கிடையாது உனக்கு. கிருபைக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பிரமாணத்துக்கும் நமக்கும், இப்போ புதிய ஏற்பாட்டு ஒரு புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கு பிரமாணத்துக்கு எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு பிரமாணத்தை ஒட்டு மொத்தமாக கழிச்சு கட்டிடுவாங்க இந்த எக்ஸ்ட்ரீமில். நீ தேவன் சொல்கிற இந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. இதெல்லாம் நமக்கு ஆவியானவர் இருக்கிறாரு, நமக்கு ஆவியானவர் சொல்கிறபடி நம்ம செய்வோன்ட்டு கண்டதையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. குற்றஞ்சாட்டும்படி நான் சொல்லவில்லை, போதிக்கிறதுக்காக இப்படி 2 எக்ஸ்ட்ரீமை வர்ணிக்க விரும்புகிறேன். ஆகவே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக செஞ்சு காமிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓஹோ, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது, சத்தியம் இதுக்கும் நடுவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த குரூப்புக்கு சட்டத்திட்டங்கள் பாரமாக இருக்குது, இவங்களுக்கு பாரமே இல்லை. ஏன்னா அதை கண்டுக்கிட்டா தானே பாரம், கண்டுக்கிறதே இல்லை அதை. அப்போ பாரம் எங்கே, எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்ற மாதிரி ஒரு பிக்சரை கொடுக்கறது. எப்படி வாழ்ந்தாலும் எல்லாம் ஒன்று தான், ஏன்னா எல்லாம் கிருபை தான். கிருபைனால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கிருபைனால் காக்கப்படுறோம், கிருபைனால் போய் நம்ம சேர்றதுனால நாம் இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோம், பரிசுத்தத்தில் வளர்கிறோம், இதெல்லாம் நித்தியத்துக்கும் தேவையில்ல, இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கும் தேவையில்ல, எல்லாமே கிருபை தான் அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரீமில் சொல்லுவார்கள். இவங்க சொல்கிறதுல சில காரியங்கள் உண்மை. என்ன பிரச்சனை, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிட்டாங்க. தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? இது ஏன் தவறுன்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இவங்க சொல்றதுல சிலதெல்லாம் உண்மை. தேவன் இரக்கமுள்ளவர்ன்றது உண்மை, கிருபை உள்ளவர் உண்மை, அன்பானவர் உண்மை, அவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார் உண்மை, நம்ம நீதிமான் ஆக்கி இருக்கிறார் உண்மை, எல்லாம் உண்மைதாங்க. ஆனா வெறும் அதையே பேசிட்டு இருக்காங்க இவங்க. அப்புறம் அதை வச்சுக்கிட்டு இன்னொரு என்ன பண்றாங்க, சட்டத்திட்டங்கள் தேவையில்ல, இதை ஒட்டுமொத்தமாக தூக்கி, அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது, எந்த விதத்தில் நமக்கு அது பிரயோஜனமே கிடையாது, அப்போ அதை பிரசங்கம் பண்ண தேவையில்ல, அதை ஒன்றுமே பண்ண தேவையில்ல.
ஒரு விசுவாசி பரிசுத்தத்தில் வளர தேவையில்ல, அவன் பரிசுத்தத்தில் வளர வளர தேவனுடைய ஆசீர்வாதங்களும் அதிகமாக அனுபவிப்பான்ற கருத்தெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. எப்படி வாழ்ந்தாலும் ஒன்று தான், அவர் எப்படியும் கடைசியில் கொண்டு போய் சேர்த்துருவாரு. இதுதான் கிருபை அப்படின்னு கிருபையை தவறாய் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த குரூப் வந்து கடவுளை ஆராதிக்கிறப்போ ரொம்ப ஃபார்மலாக இருக்கும், ரொம்ப ரூல்ஸ் ரிச்சுவல்ஸ், ரொம்ப சடங்கு சம்பிரதாயம், அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்படி ரொம்ப ஓவராக அந்த மாதிரி இருக்கும். இந்த குரூப் ஆராதிக்கிறப்போ ஒழுங்கே இருக்காது, அலங்கோலமாக ஒழுங்கு இல்லாமல். அந்த குரூப் ஆராதிக்கிறப்போ ரொம்ப ஓவர் ஒழுங்கு, கொஞ்சம் லைட் அடிச்சுட்டா கொஞ்சம் ஏதோ கோச்சிப்பாங்க, உடனே ஓகே அப்படி கர்த்தருக்கு பயப்படுதலே இல்லை அப்படின்வாங்க. இந்த குரூப் வந்து ஒழுங்கே இருக்காது, ஒழுங்கீனமாக இருக்கும், அலங்கோலமாக இருக்கும். ஆராதனை மட்டும் இல்லை, வாழ்க்கையும். ஏன்னா அவங்க தான் நம்புறாங்கல்ல, எப்படி வாழ்ந்தாலும் ஒன்று தானே, அவர் கிருபை தான். இந்த எக்ஸ்ட்ரீமில் சிலர் இருக்கிறதுக்கு காரணம் அந்த குரூப் தான் நான் நினைக்கிறேன். இந்த குரூப் அந்த குரூப் குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்கு, ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் வந்ததே வந்து இந்த குரூப்னால தான் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து விட்டு வரணுன்ட்டு ட்ரை பண்ணி இப்படி கொஞ்சம் ஓவராக வந்துட்டாங்க, அவ்வளோதான். இவங்க தப்பு என்னன்னா இது சரின்னு நியாயப்படுத்திக்கிட்டு, இப்போ இந்த குரூப்பில் இருக்கிற பிரசங்கள்லாம் கேட்டிங்கன்னா ஒரு விதமாக தான் இருக்கும். கடவுளுடைய இரக்கம், கிருபை, அன்பு, அவ்வளோதான். கடவுள் பரிசுத்தர், நீதி நியாயம் உள்ளவர், நம்மகிட்ட ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், அதெல்லாம் இருக்காது. கடவுளுடைய மேன்மை, மாட்சிமை, மகிமை, அவர் பெரியவர், அவருக்கு முன்பாக நாம் பணியணும், அதெல்லாம் இருக்காது. அந்த குரூப்ட்டு அதுதான் இருக்கும், இந்த குரூப்ட்டு அது இருக்கவே இருக்காது. இந்த குரூப் மற்றவங்களை எப்படி நடத்துவாங்க? இந்த குரூப் வந்து எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்னு சொல்கிற குரூப்பு, கொஞ்சம் ஒழுங்கினமாக இருந்தால் கூட பரவாயில்ல, மற்றவங்க தப்பு செய்கிறப்போ நியாயப்படுத்துவாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிற குரூப்பு. இந்த குரூப்பு மற்றவங்க தப்பு செய்கிறப்போ, எந்த குரூப்பு? கடவுளை கண்டு பயந்து ஓடுற குரூப் அல்லது பரிசேனை போல சமாளிக்கிற குரூப்பு. இந்த குரூப் வந்து மற்றவன் தப்பு செஞ்சுட்டா அவனை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கடவுளை எப்படி பார்க்குறாங்க? நீதி நியாயம் உள்ளவர், தப்பு செஞ்சுட்டியா தண்டிக்கணும் அப்படின்ட்டு தப்பு செஞ்சவனை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அவனை போட்டு மிதிப்பாங்க. ஒன்றும் இல்லாமல் ஒரு இறக்கம் அவங்கள்ட்ட இருக்காது. இவங்க இரக்கம் கிருபைன்ற பேரில் தப்பு செய்கிறவனை நியாயப்படுத்துவாங்க. அதனால என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல்ன்றதை தப்பாக அப்ரோச் பண்ணால் எங்கே போய் முடியுதுன்னு பாருங்கள். நீங்கள் அந்த தவறான எக்ஸ்ட்ரீமில் அப்ரோச் பண்ணால் அது அப்படியே எல்லாத்தையுமே பாதிக்குது. இந்த தவறான எக்ஸ்ட்ரீமில் கர்த்தருக்கு பயப்படுதலே தேவையில்லை, இது பழைய ஏற்பாட்டு போதனை தான், இப்படிலாம் பேசுகிறதுனால இது இப்படி போக வாய்ப்பு உண்டு. இந்த குரூப் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு வர்றப்போ தங்களுக்கு ஓவர் தகுதி இருக்குன்னு நினச்சிப்பாங்க. வாக்குத்தத்தனுடைய கண்டிஷன்லாம் பார்க்குறதே கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அடுத்த வசனத்துக்கு போயிடுவாங்க வசதியாக. நான் கேட்குறேன், இந்த குரூப் பண்ணுறது சரியா? கிடையாது. இந்த ரெண்டு குரூப்பில் என்ன பிரச்சனை? இவ்வளோ வித்தியாசமான குரூப்பை நான் வர்ணிச்சிருக்கிறேன். இவங்க ரெண்டு குரூப்புக்கும் ஒருத்தர் ஆகாது. இவங்க போட்டு இவங்கள உண்டு இல்லாமல் ஆக்குவாங்க, இவங்க வந்து இவங்கள உண்டு இல்லாமல் ஆக்குவாங்க, சரிங்களா? ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். என்ன தெரியுமா பிரச்சனை? கர்த்தரை அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கிடையாது, அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து வெறும் கர்த்தர் வந்து வெறும் நீதி நியாயம் உள்ளவர், பரிசுத்தர், வல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மெயினாக அதை மட்டும் வலியுறுத்துக்கிறாங்க. இவங்க வந்து கர்த்தர் வந்து வெறும் இரக்கம், அன்பு, கிருபையானவர், இதை மட்டும் வலியுறுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு. என்ன பிரச்சனை? வெறும் கர்த்தருடைய ஒரு சைடு, ஒரு பக்கத்தை மட்டும்தான் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகிடுது? கர்த்தருக்கு பயப்படுதல் வர்றப்போ அதை தப்பாக அணுகிறாங்க, தப்பாக அப்ரோச் பண்ணி வாழ்க்கையே தப்பாக போகுது, எல்லாமே தப்பாக போகுது. இதுக்கு தீர்வு என்னங்க? சொல்யூஷன் என்னங்க? கர்த்தரை அறகுறையாக புரிஞ்சிக்காம முழுமையாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து வல்லவர் மாத்திரமல்ல, அவர் நல்லவர். ரெண்டுமே உண்மை. ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுக்கணும் பாருங்க, எதையுமே விடக்கூடாது. அவர் வல்லவர் மற்றும் நல்லவர், அவர் சிருஷ்டி கர்த்தா மற்றும் ரட்சகர், அவர் வந்து பிரம்மாண்டமானவர், மாட்சிமை உள்ள தேவன், எல்லாத்தையும் கடந்து இருக்கிறார், கடவுளா இருக்கிறார். அதே நேரத்தில்
மனு அவதாரம் எடுத்து நம்ம நடக்கிற மண்ணில் நடந்து நம்மை போல நமக்காக வாழ்ந்து நம்ம கிட்ட வருகிறவர் இம்மானுவேல் தேவனாய் இருக்கு. ரெண்டுமா இருக்கிறார். இதுக்கு இங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல நீங்க கர்த்தரை முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால், முழுமை ஹோல் பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரல. யாருமே கர்த்தரை பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கல. ஆனா கர்த்தருடைய எல்லா குணாதிசயங்களையும் எடுத்துக்கலன்னா, அவர் அந்த விதத்தில் அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு முழுமையா புரிஞ்சுக்கலன்னா தப்பா போயிடுவோம் இந்த விஷயத்துல. அதனால தான் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அதாவது இவங்க செய்கிற தப்பெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லல, கர்த்தருடைய குணாதிசயங்களை பற்றி பேசுகிறேன். அவர் வல்லவர், எல்லாம் சொல்லுங்க கர்த்தர் வல்லவர், எல்லாம் சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். ரெண்டுமே, அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் பெரியவர் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம். அல்லது கர்த்தர் எல்லாத்தையும் கடந்தவர், அதே நேரத்தில் சமீபமாய் இருக்கிறவர். அந்த குரூப் எல்லாம் வெறும் அவரை வந்து கடந்தவரை போல பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் எல்லாத்துக்கும் கடந்தவர், நம்ம அப்படி. இந்த குரூப் வந்து என்னமோ தோல் மேலே அவர் மேலே போட்டுக்கிட்டு போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். ரெண்டுமே உண்மை. எது? அவர் எல்லாத்தையுமே கடந்தவர், ஆனால் சமீபமாய் இருக்கிறவர். அவர் நீதி நியாயம் உள்ளவர். ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நீதி நியாய சிஸ்டம், கோர்ட் சிஸ்டம், நியாயாதிபதியை காட்டிலும் அவர் பர்ஃபெக்டான நியாயாதிபதி, நீதிபதி. பர்ஃபெக்ட் நீதியை எதிர்பார்க்கிறவர், ஓவர் நீதி எதிர்பார்க்கிறவர் நம்ம கண்ணோட்டத்தில். ஆனா அதே நேரத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ரெண்டுமே உண்மை. பர்ஃபெக்ட் நீதிபதி, அதே நேரத்தில் இரக்கத்தில், ரெண்டுமே. அதனால தான் வெறும் ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒன்றை விட்டுட்டா இது மாதிரி போயிடுவோம். இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் அல்லது இந்த ஒரு, அதாவது கடவுளை அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையே தப்பாக போயிடுங்க. கடவுளை அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டா கர்த்தருக்கு பயப்படுதலை தப்பாக புரிஞ்சுப்போம், வாழ்க்கையே தப்பாக போயிடும். கர்த்தருடைய எல்லா குணாதிசயங்களையும் நாம் எடுத்துக்கணும். இவங்கள்ட்ட ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற நல்லதையும் எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். இவங்கள்ட்ட ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற நல்லது என்னது? கர்த்தரை பற்றி சில உண்மையான காரியங்கள் நம்புறாங்க. என்ன பிரச்சனை வரும் அதே வலியுறுத்துறாங்க. நாம் அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்க்கணும். அந்த குணாதிசயங்களை கர்த்தரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கணும், புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் முழுமையாக புரிஞ்சிக்க அப்போ தான் அந்த உண்மையான பயப்படுதல் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது எப்படி இருக்கும்? அது வந்து கர்த்தரை விட்டு ஓடுற ஒரு பயமாகவும் இருக்காது. அதே நேரத்தில் எனக்கெல்லாம் ஆசீர்வாதத்தையும் பெறதுக்கு தகுதி இருக்குது, நாம் என்ன மன்னிக்கப்பட்டாச்சு, நாம் சட்டத்திட்டங்களாம் ஒன்று கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு கேஷுவல் ஆட்டிடியூடும் இருக்காது. கடவுள்னு வர்றப்போ இப்படியும் இருக்காது அப்படியும் இருக்காது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 2 போங்க. இது ஒரு நல்ல ஒரு பதம் அங்கே இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நல்லா அப்படியே சுருக்கமாக நமக்கு அது எப்படி இருக்கும்னு சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அந்த கடைசி பதத்தை எல்லாரும் நீங்கள் சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். என்னங்க இது? நடுங்கணுமா களி கூறணுமா? என்ன கதையாக இருக்குது? நடுக்கத்துடனே களி கூறுங்களாம். நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா அதில் அது இருக்கும்போது களி கூறவும் செய்வோம், ஆனால் நடுக்கத்துடனே களி கூறுவோம். அதாவது இந்த குரூப்பை பார்க்குறப்போ ஒரு நடுக்கம் தான் தெரியுது. அவர் நீதி நியாயம் பரிசுத்தம் உள்ளவன்ட்டு நடுங்கிறாங்க, அதை வச்சு ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த குரூப்பை பார்க்குறப்போ இவங்க கேஷுவலாக அப்படியே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம சட்டத்திட்டங்கள்லேருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம கிருபைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இவங்கள்ட்ட ஒரு களி கூறுதல், இங்கே ஒரு மகிழ்ச்சி, ஒரு விதமான சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்? இந்த நடுக்கத்தை எடுத்துக்கோங்க, அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். நான் ஐயோ கிடையாது, இந்த நடுக்கமும் தப்பு, இந்த சந்தோஷமும் தப்புங்க. நடுக்கத்துடன் களி கூறணும். இவங்க நடுக்கமும் வேண்டாம், இவங்க சந்தோஷமும் வேண்டாம். வேற மாதிரி நடுக்கம் வேணும், வேற மாதிரி சந்தோஷம் வேணும். ஏன்னா இவங்க நடுக்கத்தில் என்ன பிரச்சனை? கடவுளை அறகுறையா பார்த்துட்டு நடுங்கிறாங்க.
அதான் பிரச்சனை. அவங்களும் எப்படி சந்தோஷிப்பிக்கிறாங்க? கடவுளை அறகுறையா பார்த்துட்டு சந்தோஷிப்பிக்கிறாங்க. ஆகவே இவங்க சந்தோஷமும் தவறு, இவங்க நடுக்கமும் தவறு. வேற விதமான ஒரு நடுக்கமும் சந்தோஷமும் வேணும். என்ன விதமான நடுக்கம் வேணும்? கடவுளை முழுசா பார்த்து வருகிற நடுக்கம் வேணும். வெறும் அவர் நீதி நியாயம் உள்ளவர்னு பார்த்து நடுங்கிறது இல்லை, அவர் மன்னிக்கிறவர், தயவு காட்டுகிறவர், கிருபை காட்டுகிறவர் என்பதை பார்த்து நடுங்கிறது. வேற விதமான சந்தோஷம் வரணும். வெறும் அவர் இரக்கமுள்ளவர், கிருபையானவர், அன்பானவர் பார்த்து வருகிற சந்தோஷம் மட்டும் இல்ல, அவர் நீதி நியாயம் உள்ளவர், பரிசுத்தர், பிரம்மாண்டம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர் என்பதும் நம்மளை சந்தோஷப்படுத்தணும். அவர் அறகுறையா பார்த்து வருகிற நடுக்கமும் தவறு, சந்தோஷமும் தவறு. அவரை முழுமையாய் பார்க்கும்போது வேற விதமான நடுக்கம் வரும், வேற விதமாய் சந்தோஷமாய் வரும். ரெண்டும் கலந்து வரும். எப்படிங்க கலந்து வரும்? கலந்து வருங்க. சிலர் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நம்மகிட்ட அவங்க சாட்சியை ஷேர் பண்ணுவாங்க. எப்படி வந்தாங்க, எப்படி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் வந்தப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப மோசமான நிலையில் இருந்தேன், ஆனால் கடவுளை என்னை எப்படி உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வருவாங்க பாருங்க. அதை அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி உயர்த்தி, எதை தந்துருக்காரு, அதை செஞ்சுருக்கா, இதை தந்திருக்கா, அதை தந்திருக்காரா அப்படின்னு நல்ல காரியத்தான் சொல்லிட்டு வராங்க. அவங்க கண்ணெல்லாம் தண்ணி ஆகிடும். நான் பார்த்துருக்கேன், சிலர் ஆக்சுவலாக அப்படியே நடுங்குவாங்க, அப்படியே ஓவர்வெல்ம் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இமோஷனலாக. அப்போ ஏப்பா சந்தோஷமாக இருக்கிறீங்களா துக்கமாக இருக்கிறீங்களா நம்ம சொல்லலாமான் இருக்கோம். எல்லாம் கலந்து வருது. துக்கத்தினால அவங்க அழுல, சந்தோஷத்தினால அழுறாங்க. சந்தோஷத்தினால அதுதான் இந்த குரூப்பினுடைய நடுக்கத்தில் என்ன பிரச்சனைன்னா, கடவுளை கண்டு என்ன அடிச்சிருவார் உதச்சிருவாருன்னு தப்பா நினைச்சு நடுங்கிற நடுக்கம். அது தப்பு. அது எந்த நடுக்கம் ரைட்டுனா, அவரை முழுமையாய் பார்த்து ஓ என்ன மன்னிக்கிறவர் அவர் அப்படின்னு நடுங்கிறது. ரெண்டும் கலந்து வர்றது. ஒரு உதாரணம் பிலிப்பியரில் பார்க்கலாம். எது ரெண்டுமே நடுக்கத்துடனே சந்தோஷமாய் இருங்கள்ன்றது கலந்து வருது பாருங்க. பிலிப்பியரில் ஒரே புஸ்தகத்தில் கலந்து வருது. பிலிப்பியர் 4:4 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் பிலிப்பியரில் அப்படி எழுதுறார் இல்லையா? அதே பவுல் அதே பிலிப்பியர் 2:12 சொல்றாரு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம் இருக்கணும் கர்த்தருக்குள், அதே நேரத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படணுமா. சங்கீதம் 130 போங்க. இந்த நடுக்கத்தை பற்றி மட்டும் பேசலாம், இந்த பயம் என்ற இந்த காரியத்தை பற்றி. சங்கீதம் 130 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீர் மட்டும் என் தப்பெல்லாம் எண்ணி வச்சிருனா, லிஸ்ட்டு போட்டிருந்தா நான் காலி. நான் மட்டும் இல்லை, யார் நிலை நிற்பான்? யாருமே நமக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்புறம் அடுத்த வசனம் தமிழில் அவ்வளோ தெளிவாக வரல, ஆனால் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இப்போ ஆங்கிலத்தில் வாசிக்கிறப்ப எப்படி வருதுன்னா, ஆனால் உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, நாங்கள் உம்மை பயப்படும்படிக்கு அப்படின்னு வருது. பட் வித் யூ தேர் இஸ் ஃபார். என்ன சொல்கிறாரு சங்கீதக்காரன்? நீர் மட்டும் என் பாவத்தை பட்டியல் போட்டிருந்தா நான் காலி. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே காலி. ஆனால் உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. எதற்காக எந்த நோக்கத்தோட மன்னிக்கிறீர்? இந்த மன்னிப்பு எங்களுக்கு மேலே என்ன எஃபெக்ட் உண்டு பண்ணுது? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டுன்னு என்னங்க அர்த்தம்? அவர் நம்மை மன்னிக்கிறதுனாலே அவரை நாம் இன்னும் அதிகமாய் பயப்படுகிறோம். மன்னிப்பே நம்மளை அவரை கண்டு நடுங்க வைக்குது. சில நேரம் தேவனுடைய இரக்கத்தை கிருபையை பார்க்குறப்போ நடுக்கம்தான் வரும். நம்ம ஓவர்வெல்ம் ஆகிடுவோம். நான் இவ்வளோ கிருபை காட்டுறாரு, அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய தேவன் எனக்கு போய் இவ்வளோ செய்கிறாரு. அதுதாங்க ஒரு மன்னிப்பினால வர்ற ஒரு நடுக்கம், ஒரு இரக்கத்தினால வருகிற ஒரு நடுக்கம். அல்லது ஓசியா 3:5 பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அஞ்சிக்கையாய்னா எந்த காலத்து தமிழோ தெரியல.
அதாவது என்ன சொல்லுது, கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி பயத்தோடு வருவாங்களாம். என்ன அடிச்சிருவார் உதச்சிருவார்ன்ற பயத்தோடு வர மாட்டாங்க, அவருடைய தயவை கண்டு அப்படி வருவாங்களாம். அதுதான் ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக வரும். They will come trembling to the Lord and to his blessings in the last days. அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த மாதிரி இருக்குமா, நடுக்கத்தோடு வருவாங்களாம். They will tremble in awe of the Lord and of his goodness. அவரையும் அவருடைய நன்மைகளையும் கண்டு வியந்து நின்று நடுக்கத்தோடு இருப்பாங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லுது. கடைசி நாட்களில் அப்படி நடக்கும் அப்படின்றாரு. அல்லது எரேமியா 33 பாருங்க, 9ஆம் வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல். எப்படி சொல்ற பாருங்க, நான் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை நிமித்தம் எல்லாரும் பயந்து நடுங்குவாங்கன்னு சொல்ல, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து, அதாவது இந்த ஜனங்களுக்கு நான் செய்கிற நன்மையில பார்த்து அவங்க பயந்து நடுங்குவாங்க. ஆதியாகமம் 28, ஆதியாகமம் 28 யாக்கோபு வந்து வீட்டை விட்டு ஓடி வராரு. அவங்க அப்பாவை ஏமாத்திட்டு அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பிடுங்கி ஓடி வராரு. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினச்சிருப்பாரு, என்ன நடக்க போதோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல வந்து படுத்து தூங்குறப்போ கடவுள் சொப்பனத்தில் வராரு. தெரியும்ல, ஆதியாகமம் 28:10-17 அதை பற்றி வாசிக்கலாம் நீங்கள். அந்த சொப்பனத்தில் வர்றப்போ கடவுள் யாக்கோபு கிட்ட சில காரியங்களை பேசுகிறார். அவர் பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதின்னு பேசுகிறார். எதுவுமே ஒரு மிரட்டல் பேச்சு கிடையாது. நீ மரியாதையாக செஞ்சனா உன்னை ஆசீர்வதிப்பேன், இல்லைன்னா உன்னை அப்படிலாம் இல்லை. ஃபுல்லாக அப்படியே இஷ்டத்துக்கு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுறாரு. பாருங்கள், ஆதியாகமம் 28:13 பார்த்தீங்கன்னா அவர் தேவன் என்ன சொல்கிறாருன்ற வரும். அவர் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், 14 உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ எல்லா பக்கமும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். 15 சொல்றாரு, நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உனக்கு காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என்ன மாதிரி வாக்குத்தத்தம் மேல வாக்குத்தம் அப்படியே சொல்லிட்டே போறாரு. எந்த பெருசா கண்டிஷன் ஒன்றும் எந்த கண்டிஷனும் வைக்கல. ஆக்சுவலா இங்க அவர் பாட்டு வாக்கு பண்ணிட்டே போறாரு. ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி முடிக்கிறார். 16 பாருங்க, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். 17 அவன் பயந்து, ஏங்க பயந்தான்? இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல். அவனை பார்த்து அவனை மிரட்டல, நீ ஏமாத்து வேலை பண்ணிட்டு வந்தல்ல, நான் பார்த்துட்டேன், இப்போ இருக்குது பாரு உனக்கு அப்படின்னு சொல்லலை. சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் இதை சொன்னார் பாருங்க, அதனால தான் பயந்தான் நான் நினைக்கிறேன். அவன் இன் இஸ் லோவஸ்ட் பாயிண்ட் இன் இஸ் லைஃப், அவனுக்கு கடவுள்கிட்ட இருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற தகுதி இல்லாத அந்த நேரத்தில் ஏமாத்து வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாப்புல, எந்த தகுதியும் இல்லை. வேணா அவனை அங்கேயே காலி பண்ணியிருக்கலாம், கடவுள் தண்டிச்சிருக்கலாம். அதை பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு வாக்கா கொடுத்தாரு, இவர் யார் அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான், யாக்கோபு. அது மட்டும் இல்லை, அவர் பார்த்த அந்த சொப்பனத்தில் அந்த பார்த்த அந்த காட்சி, வானத்திலிருந்து அந்த ஏணி வருது, பிரம்மாண்டம், மகிமை, மாட்சிமை. அதே நேரத்தில் இவர் வந்து அவ்வளோ இரக்கமா, உனக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நான் உன்னை விடமாட்டேன், திரும்ப இங்கே கொண்டு வர வரைக்கும் உன்னை விடமாட்டேன் பாரு அப்படின்னு இப்படி பண்ணதுனால அவன் பயந்து போயிட்டான். கெட்டதை பார்த்து பயப்படலைங்க, நல்லதை பார்த்து பயந்துட்டாங்க. இது நல்ல பயங்க, இது பயங்கரமான இடம் அப்படின்றான், இது அவருடைய வீடு அப்படின்றான்.
கர்த்தர் செய்கிற நன்மைகள் நிமித்தமாய் வருகிற பயம், கர்த்தர் தம்மை முழுமையாய் வெளிப்படுத்துகிறது நிமித்தமாய் வருகிற ஒரு நல்ல விதமான ஒரு நடுக்கம். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் பயம் இருக்குமானால் இது நம்முடைய வாழ்க்கையை வேற ஒரு திசையில கொண்டு போவோம் பாருங்க. இப்படிப்பட்ட நடுக்கமும் பயமும் இருந்தால் மட்டுமே அவருடைய வேதத்தில் நாம் பிரியமானவர்களாய் இருப்போம். கட்டளைகளில் மிகவும் பிரியமானவர்களாய் இருக்க முடியும். இந்த குரூப்புடைய பிரச்சனை என்னன்னா கட்டளையை பாரமாக பார்க்குறாங்க. அந்த குரூப்புடைய பிரச்சனைனா கட்டளையே வேணாம் கண்டுக்காமல் போகிறாங்க. எந்த குரூப் கட்டளைகளில் மிகவும் பிரியமானவர்களாக இருப்பாங்க? சங்கீதம் 112:1, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் யாருங்க அப்படி இருக்க முடியும்? இந்த மாதிரி பயம் இருந்தால் தாங்க இருக்க முடியும். கட்டளைகளை அல்வா சாப்பிட்ற மாதிரி யாருங்க பாப்பா? ஆனால் சங்கீதக்காரன் அப்படி தான் பார்க்குறான். இது தேனை போல அப்படின்றான். சங்கீதம் 119 இது பொன்னை போல அப்படின்றான். கட்டளைகளை சொல்கிறான். ஏன் அப்படி ஒரு மனப்பான்மை யாருக்குங்க வரும்? யாருக்கு வரும்னா, இவ்வளோ நீதி நியாயம் உள்ளவர் பரிசுத்தர், இவ்வளோ இரக்கமாக என்னை மன்னிச்சிருக்கிறார், எனக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார், என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்றத உணரும் போது நாம் அவர் கட்டளைகளை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆளாக இல்லைனாலும் இந்த கட்டளையில் கண்டு பிரியப்பட்ட ஆரம்பிச்சிருவோம். அவர் சொன்னதை பார்ப்போம். அவருடைய வார்த்தையை கண்டு நடுங்குகிறவர்களாய் நாம் ஆகிவிடுவோம். அது சொல்கிறார் தேவன், எனக்கு யாரை பிடிக்கும்னா என் வார்த்தையை கண்டு நடுங்குகிறவன். என்ன மாதிரி நடுக்கும்? அந்த இவங்க மாதிரி நடுக்குமா? அறகுறையாய் கர்த்தரை புரிந்து கொண்டு அது நிமித்தமாய் வர நடுக்கம் தப்பு. திரும்ப சொல்கிறேன், அவரை முழுமையாய் பார்த்து அறிந்து வருகிற நடுக்கம் நல்ல நடுக்கம். சரி, இந்த மாதிரி நடுக்கம் உங்களை தீமையிலிருந்து விலக வைக்கும். அதனால்தான் நீதிமொழிகள் 16:6 சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இந்த குரூப் தான் அதை செய்யும். எந்த குரூப்பு? அந்த குரூப்பு கிடையாது. அவங்க குற்ற மனப்பான்மை வர வர தீமை அதிகமாக செய்ய, பாவம் செய்ய தோணும். அல்லது பரிசேயனாய் நான் நன்மை செய்கிறேன்னு உங்களே திருப்திப்படுத்திக்கிட்டு ஆனால் தீமை செஞ்சுட்டு இருப்போம். அந்த குரூப் நன்மை தீமை எல்லாம் ஒன்று தான், கிருபை தான் போ அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் இந்த குரூப் ஒரு வேறு விதமான நடுக்கம் இருக்கிறதுனால, ஐயோ எனக்கு போய் இவ்வளோ பெரிய ஒரு கிருபை காட்டிட்டாரு, மன்னிச்சிட்டாரு, இவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ பெரிய கிருபையை காட்டினதுனால இவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தீமையை விட்டு யோசேப்புக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது. அந்த போத்திபாரனுடைய மனைவி அவனை சோதிக்கும் போது அவன் சொல்கிறான், அவன் சொல்கிற வார்த்தையில் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 39:8-9 சொல்கிறான், உன் புருஷன் என்கிட்ட எதையுமே விட்டு வைக்கலை, வீட்டில் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட தான் கொடுத்துருக்குறான். அந்த மனைவியை பார்த்து பேசுகிறப்போ உன் புருஷன் 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 பேசிட்டு, உன் புருஷன் என்ன அவ்வளோ அந்தஸ்து கொடுத்துருக்கான், எனக்கு அவ்வளோ பொறுப்பு கொடுத்துருக்கான், எனக்கு அவ்வளோ இது கொடுத்துருக்கான்ட்டு ஒரு புருஷன் தான் மனசில் இருக்கானோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கடைசியில் எப்படி முடிக்கிறான்? அதெல்லாம் சொல்லிட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என்ன சொல்ல வரான்? தேவன் உன் புருஷனிடத்தில் அந்த அளவுக்கு எனக்கு தயவு கொடுத்துருக்கிறாரு, அவன் என்ன அதனால தான் பொறுப்பை கொடுத்துருக்கிறான், அந்தஸ்து கொடுத்துருக்கிறான், எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான். இவ்வளோ தயவு அளித்த தேவனுக்கு விரோதமாக நான் எப்படிப்பா, இவ்வளோ நன்மை செய்த தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வது? அந்த ஒரு விதமான ஒரு நல்ல பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருக்கு பாருங்க. இந்த பயம் தான் உங்களை கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமானவனாய் இருக்க செய்யும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்மையாக இருக்கும்போது வசனத்தை கண்டு நாம் நடுங்குவோம். கர்த்தர் சொல்லிட்டாரா, அப்போ அது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் வாழ்க்கைக்கு? இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தோன்னு தான் பார்க்கவே ஒழிய இது இது சட்டத்திட்டங்களா தூக்கி ஏறி கண்டுக்கு தேவையில்ல அப்படின்னு பார்க்க, ஒரு கேஷுவல், ஒரு ஏனோ தானோ என்ன பெரியது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்காது. இந்த விதமான பயம் உங்களுக்கு உண்மையான விசுவாசத்தை வளர செய்யும். கர்த்தர் விசுவாசின்னா நம்ம பொதுவாக விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் ரொம்ப தூரம் ஆப்போசிட் மாதிரி. பயம் இருந்தால் விசுவாசம் இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த நல்ல பயம் இருந்ததுன்னா விசுவாசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கர்த்தரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓ, இவரை போல வல்லவர் இல்லை, இவரை போல நல்லவரும் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு மற்ற பயம்லாம் போயிடுது. கர்த்தர் பேரில் விசுவாசம் பெருகுது.
கர்த்தர் பேரில் உங்களுக்கு இருக்கிற அன்பும் பெருகும். இதனால இது கர்த்தரை அன்பு கூறுற அன்பு அதில் இந்த நல்ல பயமும் கலந்து இருக்கும் பாருங்கள். அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதுல இந்த நல்ல பயமும் கலந்து இருக்கும். நடுக்கத்துடன் சந்தோஷமாய் நாம் இருப்போம். கடைசி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 11:1-3 பாருங்க. ஏசாயா 11:1-3 மேசியாவை பற்றி சொல்லுது. இந்த வசனம் தீர்க்கதரிசனமாக சொல்லுது. மேசியா எப்படிப்பட்டவராக இருப்பார். 2ஆம் வசனம் பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். யார் மேல? இயேசுவின் மேல. அப்புறம் 3ஆவது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். இதுதாங்க நல்ல பயம். இது என்ன பயம்னா, ஆங்கிலத்தில் வருது, his delight shall be in the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு பிரியமாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு கடமையா பார்க்க மாட்டாரு, அவருக்கு பிரியமாய் இருக்கும். நான் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த விதமான பயம் இருக்கா? நல்ல பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? அல்லது நீங்க எங்க இருக்கிறீங்க? இதுக்கு தீர்வு என்ன? கர்த்தரை முழுமையாய் பார்க்க வேண்டும். எப்படி முழுமையாய் பார்ப்பது? இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுகிட்ட தான் கடவுளுடைய எல்லா குணாதிசயங்களையும் தெளிவாக பார்க்கலாம். அவர் வல்லவர்ன்றதையும் பார்க்கலாம். கடல் மீது நடக்கிறாரு, அதே நேரத்தில் பாவியை மன்னிக்கிறாரு. அவர் நீதி நியாயம் உள்ளவர். ஒரு நாள் உலகத்தே நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்போ மன்னிப்பு ஆஃபர் பண்ணுகிறார். இயேசுவை பார்க்க வேண்டும், சிலுவையை பார்க்க. சிலுவையில் தான் கடவுளுடைய எல்லா குணாதிசயங்களும் பர்ஃபெக்டாக மேக்சிமம் மகிமையோட ஜொலிக்குது. கடவுளை நீங்கள் அந்த மாதிரி முழுமையாய் பார்க்க பார்க்க அறிய அறிய அவருக்கு நேரம் இருக்கிற உங்கள் ஆட்டிடியூட் இது ஒரு ஹார்ட் ஆட்டிடியூட். உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்றது தான். இந்த குரூப் என்ன நினச்சிக்கிறாங்க, கடவுள் பயம் எங்கள்கிட்ட இருக்குது, ஏன்னா நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஃபார்முலாக பண்ணுறோம், கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். எல்லாம் வெளிப்படையான ஒரு காரியம். இருதயம் எப்படி இருக்குது? இருதயத்தில் கடவுளுடைய கட்டளையில் பிரியமாய் நினைக்கிற ஒரு இருதயம் இருக்கா? அவரை கண்டு ஒரு நடுக்கத்துடன் சந்தோஷிப்பிக்கிறோமா? இருதயத்தில் இந்த பயம் இருக்கணும். இதுக்கு சொல்யூஷன் கடவுளை நாம் முழுமையாய் பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் நம்முடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய மனக்கண்களை திறந்து நீர் யார் என்பதை முழுமையாய் வெளிப்படுத்துவீராக. உண்மை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையே அறகுறையா புரிஞ்சுப்பேன், வாழ்க்கையே அறகுறையா போயிடும். உம்மை முழுமையாய் புரிந்து கொண்டால் வாழ்க்கையே முழுமையாய் புரிந்து கொண்டு வெற்றி பெறலாம். அதனால தான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஜெபியுங்கள். நீங்கள் இந்த ஜெபத்தை ஜெபிங்க. ஆண்டவரே, உம்மை முழுமையாய் புரிந்து கொள்ள, உம்முடைய எல்லா குணாதிசயங்களையும் புரிந்து கொள்ள, அறகுறையாக புரிஞ்சுக்காம உம்மை முழுமையாக புரிஞ்சு கொள்ள என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். உண்மையை எனக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே. ஏன்னா இது நம்மளே நமக்குள்ள இப்படி ஒரு ரியாக்ஷனா, நான் அவருக்கு முன்பாக நடுக்கத்துடன் சந்தோஷிப்பிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அது வரணும், உள்ளிருந்து வரணும். எப்படி வரும்? அவரை குறித்த வெளிப்பாடு வேணும். அவர் எவ்வளோ வல்லவர், அதே நேரத்தில் எவ்வளோ நல்லவர். ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்களை திறந்து உம்மை குறித்த வெளிப்பாட்டை இன்னும் முழுமையாய், இன்னும் தெளிவாய் எங்களுக்கு தொடர்ந்து அருளும் ஆண்டவரே. அது எங்கள் வாழ்க்கையின் எல்லா ஏரியாஸையுமே பாதிக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக எவ்வளோ நல்ல காரியங்களை திட்டமிட்டு வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆனால் இதை சும்மா நீர் வெறுமையாய் கொடுக்க விரும்பலை. உம்மை குறித்த வெளிப்பாட்டின் மூலமாய் கொடுத்து, அதன் மூலமாக ஒரு உமக்கு பயப்படுகிற ஒரு நல்ல பயம் உண்டாகி வாழ்க்கையே சரியாய் அதோடு சேர்த்து உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீர். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் நாடுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேரம் எங்களை நடத்துவீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் சுதந்திரிக்க செய்யும். எந்த காரணத்துக்கு நிமித்தம் அதை இழந்து போகாமல் அதை சொந்தம் பாராட்டி அதை அனுபவித்து, உம்முடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து உம்முடைய நாமத்தை கனப்படுத்த செய்யும், மகிமைப்படுத்த செய்யும். தொடர்ந்து உம்முடைய ஜனங்களை நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.